ஐந்தாவது பாடல். மாலறியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படியிரி கடைத்திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று கோலம் இடினும் உணராய் உணராய்கான் ஏல குழலி பரிசேலோர் எம்பாவாய். மாலறியா நான்முகனும் காணா மலையினை, அதாவது மால்னா திருமால், நான்முகன்னா பிரம்மன். பிரம்மனும் திருமாலும் காண முடியாத மலையினை நாம் போலறிவோம், நான் அறிவேன் அப்படின்னு நீ என்ன சொன்ன? பொக்கங்களே பேசும். பொக்கம்னா உண்மை இல்லாதது அப்படின்னு அர்த்தம், பொய்ன்னு அர்த்தம். அப்போது பொய்யா சொல்லுவிய, எப்படி சொல்லுவ, எந்த மாதிரி சொல்லுவ? பாலூர தேன்வாய் படியிரி, பாலும் தேனும் ஊறுற மாதிரி அவ்வளோ இனிமையாக பேசுவ. இப்படி பேசிட்டு நீ என்ன பண்ணின்னு இருக்க? தூங்கின்னு இருக்க. வந்து உன்னுடைய வீட்டினுடைய கதவை திறவாய், கடை திறவாய். ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான். ஞாலம்னா உலகம்னு பொருள். விண்ணுலகம், மண்ணுலகம், பிற உலகம் எல்லாற்றுக்கும் அப்பாற்பட்டவராக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானினுடைய கோலம்னா அவருடைய அழகிய வடிவம். அவருடைய வர்ணித்து நாங்கள் பாடிட்டுருக்கோம். அந்த பாட்டை கேட்டும் நீ என்ன பண்ணலை? எழுந்து வெளியே வரலை. நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் நம்மை ஆட்கொள்ளக்கூடிய சிவபெருமானை நினைத்து அப்போ பாடியும் நீ வெளியே வரலை. சீலமும் பாடி சிவனே சிவனேன்னு எப்பொழுதும் சிவனுடைய நாமத்தையே சொல்லி 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 நாங்கள் ஓலமிட்டிருக்கோம், கத்தி கத்தி சொல்லிகிட்ருக்கோம். அதை கூட நீ என்ன பண்ணலை? அப்பையும் எழுந்து வெளியே வரலை. உணராய் உணராய்க்கான், உணர்ந்து வெளியே வராமல் இருக்க. ஏல குழலி பரிசேலோர் எம்பாவாய். குழலி அப்படின்னா முடின்னு அர்த்தம், கூந்தல். ஏலம்னா ஒரு வாசனை பொருள். வாசனை பொருளை அணிந்து படுக்கையில் படுத்துட்ருக்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது திருப்பாவையிலையும் ஒரு பாடலில் வரும், மையிட்டு தொழுதோம் மலரிட்டு நாம் முடியோம்னு. அதாவது மையிட மாட்டோம். ஒரு 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 சாமி மேலே ரொம்ப அன்பாக இருக்கக்கூடிய ஒரு அடியாராக இருந்தாங்கன்னா தன்னை அழகுபடுத்திக்கணும்னு விரும்ப மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீ ஒரு சிவன் பக்தராக இருக்கிற அப்படின்னும் பொழுது உன்னை இப்படி அழகுபடுத்திட்டு நீ இருக்கிற அப்படின்னா அது உண்மையான அன்பாக இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு ஒரு கிண்டலாக பாடுற மாதிரியான ஒரு தோழிகள் உள்ளே இருக்கிறவளை பாடுற மாதிரியான பாடல்.